ஆகவே இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது பொருளாதார மேம்பாடு மட்டுமன்றி அவர்கள் அங்கேயே அமைதியாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதும் மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. அதைத்தான் கனடிய தமிழர் பேரவை முயற்சி எடுத்து செய்து கொண்டு வருது. அடிப்படையை பார்த்தீங்கன்னு சொன்னா போருக்கு பின்னதான நிதி பங்களிப்புகள் எங்களோட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய பொருளாதாரத்தை வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்கு தவறியிருக்கு. அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்தும் மட்டுப்படுத்தப்பட்டும் வாழும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு நிரந்தர வருமானம் ஈட்டிக் கொடுக்கும் வகையில் கனடிய தமிழர் பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல திட்டங்கள் பற்றி எம்முடன் உரையாட கலையகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார் திரு துஷ்யந்தன் ராஜலட்சுமி துரைரட்னம் அவர்கள். முல்லை தீவை புறப்படமாக கொண்ட கனடிய தமிழரான இவர் கடந்த 5 ஆண்டு காலமாக மட்டக்களப்பில் வாழ்ந்து வருவதோடு கனடிய தமிழர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயற்பட்டு வருகிறார். துஷ்யந்தனின் நிர்வாகத்தில் முல்லைத்தீவில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு என உருவாக்கப்பட்டு திறம்பட செயற்பட்டு வரும் முல்லை ஃபேஷன்ஸ் தயாரித்து சந்தப்படுத்தி வரும் சேலைகள், சாரங்கள் போன்றவை உலகளாவிய ரீதியில் தமிழர்களிடையே பிரபலமானவை. கடந்த சில வருடங்களாக இவை பேரவையின் பொங்கல் மற்றும் திருவிழா போன்ற நிகழ்வுகளில் காட்சிப்படுத்தப்பட்டவை. இவை பற்றியும் பேரவை இலங்கையில் மேற்கொண்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் எம்மோடு பேசுவதற்கு துஷ்யந்தனை நாங்கள் அழைத்திருந்தோம். வந்திருக்கின்றார். வணக்கம் துஷ்யந்தன். வணக்கம் வணக்கம் மறுமொழியினர்களே. 5 ஆண்டுகளாக நீங்கள் அங்கிருந்து இப்பணிகளை முன்னெடுத்து வருகின்றீர்கள். குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய திட்டங்களான இந்த முல்லை ஃபேஷன் மற்றும் மேடன் முல்லைத்தீவு என்ற 2 திட்டங்களை முன்னெடுத்தீர்கள். அவற்றை பற்றி சுருக்கமாக ஒரு அறிமுகத்தை தர முடியுமா? நிச்சயமாக. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொண்டு, கனடிய தமிழர் பேரவையை பொறுத்த மட்டில் ஈழத்தமிழர்கள் 2009 போர் முடிவுக்கு பின்னரான வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம், மேம்பாடு, இருத்தல் போன்றவற்றில் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே அவருடைய இருத்தலை உறுதி செய்யவும் அவருடைய தேவைகளை சந்திக்கவும் மிகச்சிறந்த வழியாக பொருளாதார மேம்பாடு அடையாளம் காணப்பட்டது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் சரி, பொருளாதார வல்லுநர்களும் சரி, இது ஒரு சரியான அணுகுமுறை என்று கருதுகின்றார்கள். அந்த வகையிலே பல தனிப்பட்ட முதலீடுகள் அங்கே செய்யப்பட்டு வருகின்றன, புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எங்களுடைய உறவுகளால். எந்த குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலா, முல்லைத்தீவிலா, அல்லது யாழ்ப்பாணத்திலா, அல்லது இலங்கை பூராவுமா? இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட வந்தது தனிப்பட்ட முறையிலே கனடிய தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் அல்லாத தனிப்பட்ட மனிதர்கள் பல முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள். அவற்றை தாண்டி ஒரு ஒரு குமுகமாக, ஒரு சமூகமாக, ஒரு ஒரு பிரதேசத்தில் அல்லது ஒரு ஊரின் அல்லது ஒரு மாவட்டத்தின் பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய திட்டங்களை பெரிய முதலீடுகளோடு முன்னெடுக்க வேண்டிய தேவை அடையாளம் காணப்பட்டது. அந்த வகையிலே கனடிய தமிழர் பேரவை தமிழர் தாயகங்களை மையமாக கொண்டு இந்த முதலீடுகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார்கள். அதன் அவை பல பல கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த முதலீடுகள் வடக்கு கிழக்கு தாயகத்தை நோக்கியதாகவே இருக்கின்றன. எதிர்காலத்திலும் அப்படித்தான் அவை இருக்க போகும். இப்பொழுது உங்களுடைய இந்த வேலை திட்டங்கள் முல்லைத்தீவை மையம் கொண்டிருந்தாலும் கூட உங்களுடைய ஊடாட்டம்
கிழக்கு மாகாணம் முழுவதும் பரந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்ல முடியும்? இதை பற்றி விரிவாக கூற வேண்டுமானால் இந்த 2 திட்டங்கள், முல்லை ஃபேஷன், அது ஆடை உற்பத்தி, கைத்தறி ஆடை உற்பத்தி. அடுத்தது மேட் இன் முல்லைத்தீவு, உள்ளூர் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தவும் காட்சிப்படுத்துவதற்குமான ஒரு காட்சி அறை உருவாக்கம். இந்த 2ஐயும் பற்றி ஒரு குறிப்பா சுருக்கமாக கூறிவிட்டு அடுத்தது, இந்த கைத்தறி நெசவு முயற்சியானது 2019ஆம் ஆண்டு தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் கனடிய தமிழர் பேரவையால் செய்யப்பட்டிருந்தன. அந்த ஏற்பாடுகள் நடைமுறைக்கு வருகின்ற காலகட்டத்திலே கோவிட் பெருந்தொற்று உருவானது. அதன் காரணமாக அதை நாங்கள் திட்டமிட்டபடி நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. இருந்தாலும் கூட அங்கே ஏற்கனவே இந்த கைத்தறி உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கின்ற பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் அல்லது அவர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை நாங்கள் கனடாவுக்கு எடுத்து வந்து காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனை போன்றவற்றுக்கு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தோம். 2019ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. அந்த நிகழ்வை தொடர்ந்து இது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக மாறியது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் பெருந்தொற்று முடிந்து சில காலங்களிலேயே பொருளாதார நெருக்கடி உருவானது. இத்தகைய காரணங்களால் இந்த திட்டங்களை நாங்கள் திட்டமிட்டவர்கள் போல் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற உறுதிப்பாடு இருந்த காரணத்தினால் கனடிய தமிழர் பேரவை தொடர்ந்தும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியாளர்களோடு பணியாற்றி கொண்டிருந்தோம். இந்த பொருட்களை நாங்கள் சந்தைப்படுத்தல், அவர்களுக்கான பயிற்சி வழங்கல், சில உற்பத்தியாளர்களுக்கு நிதி வழங்கல் மற்றும் அவற்றை கொள்வனவு செய்தல் போன்ற வழிகளிலே அவர்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். அதன் ஒரு முக்கிய கட்டமாக முல்லைத்தீவிலே புதுக்குடியிருப்பிலே ஒரு கைத்தறி ஆலையை நாங்களே அமைத்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அந்த ஆலை கடந்த மே மாதம் 2024 மே மாதம் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக மேட் இன் முல்லைத்தீவு. அதன் நோக்கம் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழர் நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் சேவைகளை ஒரு இடத்திலே காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. காட்சிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களை விருப்பப்படுகிறவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் அவற்றை நாங்கள் செய்திருக்கிறோம். முதலாவது காட்சி அறை முல்லைத்தீவு நகரிலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய கட்டிட தொகுதியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திறந்து வைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு நகர் மையம் மாதிரி பஸ் ஸ்டாண்ட் அதுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பலரும் வந்து போகக்கூடிய சாத்தியம். முல்லை நகரின் நடுவிலே எல்லோரும் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதிகள் மற்றும் இட வசதிகள் கொண்ட ஒரு இடத்திலே அது உருவாக்கப்பட்டது. இந்த 2 முயற்சிகளுக்குமான பணம் எங்கிருந்து வருகின்றது? அதாவது கனடிய தமிழர் பேரவை ஒரு அங்கத்துவர்களை கொண்ட ஒரு அமைப்பு, அங்கத்தவர் பணம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சில விழாக்கள், ஓக்கத்தோன் மாதிரி சில விழாக்களை, சில நிகழ்வுகள் வைத்து பணம் செலுத்திப்பார்கள். அவரோட பெரிய பணம் இல்லை என்று தெரியும். அப்படியான நேரத்தில் இப்படியான முயற்சிகள் எடுப்பதற்கு அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாமே முழுக்க கனடிய தமிழ் உறவுகளின் பங்களிப்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் தான். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அன்பு தமிழ் உறவுகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2 வழியிலே, ஒரு கனடிய தமிழனாகவும் ஈழத்திலே வாழ்கிறனாகவும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நன்றி கூறல். அது போருக்கு முன்னிருந்தே புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழன் வாழ்வின் பொருளாதாரத்திலே பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். நேரடியான பண உதவியையும் கடந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான முதலீடுகள் மிக முக்கியம் என்று அறியப்பட்ட பின்னர் அவற்றை செய்வதற்கு குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் பல வழிகளிலும் நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சில திட்டங்கள் இங்கு நடக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டது போல் நிதி சீர்நடை மூலமும் மற்றும்
இரவு விருந்து ம். அல்லது ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பணச்சேர்ப்பு, நிதி சேகரிப்பு போன்ற நிகழ்வுகள் மூலம்தான் இந்த பணங்கள் பெறப்படுகின்றன. இந்த பணத்தை பற்றி பேசுகின்ற போது கனடிய தமிழர் பேரவையை பற்றி ஒரு தெளிவான விதத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பொதுவாக இந்த பணம் சேகரிக்கின்ற அறக்கட்டளை நிறுவனங்கள் அந்த சேகரிக்கின்ற பணத்திலே ஒரு 60லிருந்து 75% பணத்தை நிர்வாக செலவு மற்றும் விளம்பர செலவுக்கு பயன்படுத்துவார். கனடிய தமிழர் பேரவையை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு சேகரிக்கப்படுகின்ற நிதியிலே $1 கூட இத்தகைய செலவுகளுக்கு எடுக்கப்படுவது. நிர்வாக செலவுகளுக்கோ விளம்பரத்துக்கோ அல்ல அந்த நிகழ்வை நடத்துவதற்கு. அது எப்படி என்ற விளக்கத்தை நான் தந்து விடுவேன். அப்போ அந்த அந்த ஒரு $1000 ஒரு திட்டத்துக்கு பெறப்பட்டால் அந்த $1000 அந்த திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும். அதற்கான செலவுகள் எப்படி சந்திக்கப்படுகின்றன என்றால் புரவலர்கள். இப்போ நாங்க எங்களுடைய நிதி செயல்நடையை எடுத்துக்கொண்டால் அந்த நிகழ்வை நடத்துவதற்கான ஒரு செலவு இருக்கிறது. அதற்காக பல நிறுவனங்களும் தனிப்பட்டவர்களும் தங்களுடைய நிறுவனத்தை அங்கே வணிகப்படுத்திக் கொள்ளவோ விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி அவர்கள் அதற்கான செலவை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அங்கே அந்த என்ன ஒரு தேவைக்காக அந்த நிதி செயல்நடை நடத்தப்படுகின்றதோ அதற்காக சேகரிக்கப்பட்ட அவ்வளவு பணமும் அந்த தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுல குறிப்பிடக்கூடிய இன்னொரு விடயம், கடந்த 14 ஆண்டுகளாக கனடிய தமிழர் பேரவை $1 மில்லியன் மேலான கனடிய டாலர்கள் பணத்தை ஈழத்தில் இருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கும் கனடாவில் இருக்கக்கூடிய பிற தேவைகளுக்குமாக நிதி சேர்த்து வழங்கி இருக்கின்றது. இதற்காக நாங்கள் கனடிய தமிழர்களாக மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைய முடியும். பெண் தலைமைத்துவ குடும்பங்களை தேர்ந்தெடுப்பதோ அல்லது இந்த இப்படியான வேலைகளுக்கு ஆட்களை சேர்ப்பதோ இலகுவாக இருக்கின்றதா, சிரமமாக இருக்கின்றதா? ஆட்கள் தங்களுடைய ஆர்வத்தோடு முன்வருகின்றார்கள். நான் என்னுடைய சொந்த ஊர் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் என்ற கிராமம். நான் இப்பொழுது வாழ்கின்ற இடம் வந்து மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம். ஆனால் இந்த களப்பணிகளுக்காக நான் வடக்கு கிழக்கு மற்றும் மலையத்துக்கு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய உறவுகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை நாங்கள் சரியான முறையில் அடையாளம் காண வேண்டுமாக இருந்தால் எங்கள் வடகிழக்கு உறவுகளின் மூலைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும். நாங்கள் பொதுவாக சொல்வார்கள், ஏனைன்ல போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒன்றும் தெரியாது. ஒரு வணிகத்தை தொடங்கி அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்ல நீங்கள் குறிப்பிட்ட மனிதவள சிக்கலும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஸ்கில் ட்ரைனிங், துறைசார் பயிற்சி குறைவாக இருக்கின்றது. இரண்டாவது, மக்களுடைய சிந்தனை இப்போதும் வெளிநாடுகளுக்கு குடியேற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கின்றார்கள். அந்த சிந்தனைக்கான காரணங்களை நாங்கள் ஆராய வேண்டும். அது தவறென்று சொல்ல முடியாது என்றால் இலங்கையிலே குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய சூழல் அப்படியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய உறவுகளும் அவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்தால் நல்லது என்கிற ஒரு சிந்தனை. ஒரு சமூகமாக இதை நாங்கள் ஆராய வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய இருப்பை ஈழத்திலேயே வைத்துக் கொள்ள முடியாவிட்டால் எங்களுடைய மக்களின் சனத்தொகையை நாங்கள் அங்கே அதிகரிக்காமல் விடுவோமானால் எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நிலம், எங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே தானாகவே அழிந்து போக வழி இருக்கின்றது. இதைத்தான் திரு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் ஒரு சபையிலே கூறியிருந்தார். நாங்கள் கேட்கின்ற தீர்வெல்லாம் யாருக்காக? மக்கள் அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டால் தாங்களாகவே சுய விருப்பத்தோடு அந்த தீர்வெல்லாம் பயனிட்டு போகும். ஆகவே அவருடைய இருத்தலை உறுதி செய்ய வேண்டிய தேவை புலம்பெயர் தமிழர்களாகிய எங்களுக்கும் ஒரு பொறுப்புள்ள அமைப்பாகிய கனடிய தமிழர் பேரவைக்கும் உண்டு. ஆகவே இத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது
பொருளாதார மேம்பாடு மட்டுமன்றி அவர்கள் அங்கேயே அமைதியாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதும் மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. அதைத்தான் கனடிய தமிழர் பேரவை முயற்சி எடுத்து செய்து கொண்டு வருகிறது. இப்படியான முயற்சிகளுக்கு நாங்கள் பணியாளர்களோ அல்லது நிர்வாகிகளோ சந்தைப்படுத்துவோரோ துறைசார் வல்லுநர் தேவைப்படும் போது சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றுக்கான பயிற்சியையும் அவர்களுக்கான வழிகாட்டலையும் செய்வதற்கு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த 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 பணிகளை செய்வதற்கு ரிசோர்சஸ், அதாவது உங்களுக்கு வளங்கள் வேணும். வளங்கள் மனித வளங்களை மட்டும் சொல்லவில்லை, நூல் அல்லது அப்படியான தேவைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவை எல்லாத்தையும் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றீர்கள்? நான் இந்த முல்லை ஃபேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு இதுக்குள்ள போகிறேன். அங்கே இந்த கைத்தறி என்பது இலங்கையிலே ஒரு பெரிய சந்தை வாய்ப்பும் உற்பத்தி திறனும் உள்ள ஒரு துறை. இலங்கை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு தனியாக ஒரு அமைச்சு கூட இருந்தது. அது மட்டும் அல்லாமல் அரசு பல நிறுவனங்களையும் பயிற்சி நிலையங்களையும் நடத்தி வருகின்றது. சந்தை வாய்ப்பு என்கின்ற பொழுது தெற்குலா அல்லது வடக்கு கிழக்கிலா இந்த சந்தை வாய்ப்பு? இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதற்கான அதிக சந்தை வாய்ப்பு தமிழர் அல்லாத பகுதிகளில், குறிப்பாக கூற வேண்டுமானால் சகோதர இனமான சிங்களவர்கள் வாழ்கின்ற இடங்களிலும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற இடங்களிலும் தான் அதிகமாக இருக்கின்றது. தமிழர் தாயத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான கேள்வி குறைவாக இருந்தாலும் கூட சில உற்பத்தி பொருட்கள், குறிப்பாக போர்வை, படுக்கையில பாய்க்கின்ற போர்வை, தலையணை உரை போன்ற பொருட்களுக்கான தேவை இருக்கிறது. இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவமனைகளுக்கு கைத்தறி பாய்க்க வேண்டும் என்று ஒரு எழுதாத சட்டம் இருக்கின்றது. அப்ப அதில் அப்படியான இடங்களுக்கு நாங்க இந்த உற்பத்திகளை வழங்கணும். இதை விட இன்னும் நீங்க ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அரச பணியாளர்கள் கிழமையில ஒரு நாளைக்கு கைத்தறி ஆடை அணியணும். அப்படியான ஒரு சட்டம் இருக்கு. ஆனா அதுல பெண்கள் மட்டும்தான் பங்கேற்கிறார்கள். அது வளமை போல் அந்த சூழல் இருக்கின்றது. அப்ப அவர்கள் எல்லாருமே அன்றைய கைத்தறி சேலை அணிந்து வேலைக்கு போவாங்க. அவர்கள் அந்த சேலைகளை வாங்குறதுக்கு இந்த உள்ளூர் உற்பத்திகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இந்த உற்பத்திகள் உள்ளூர்ல குறிப்பா கிழக்கு மாகாணத்துல இந்த கைத்தறி உற்பத்தி ஒரு பெரிய துறையா இருக்கு. அதுலயும் இது ஒரு வீட்டிலேயே உற்பத்தி செய்கின்ற ஒரு திட்டம், கொட்டேஜ் இண்டஸ்ட்ரி, அப்படியான ஒரு முறையில தான் அது பிரபலமா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கூலி மட்டும்தான் அடிப்படையா பெற்றுக்கொள்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த உற்பத்திகளால, அதை உற்பத்தி செய்யறதால அவங்களுக்கு மேலதிக லாபமோ பயனோ இல்லை. அந்த உற்பத்திக்கான கூலி மட்டும்தான் பெற்றுக்கொள்றாங்க. அவர் தன்னுடைய வீட்டில் வைத்து இன்னொருவருடைய உபகரணங்களை பாவித்து இன்னொருவருடைய நூலை பாவித்து சேலை செய்து கொடுத்தால் அவருக்கு சேலைக்கு மட்டும்தான் பணம் தரும். அப்படியான ஒரு வழிமுறை தான் அங்கே பொதுவாக காணப்படுகின்றது. அந்த வழிமுறைகளை மாற்றி குறிப்பாக தமிழர்கள், அதிலும் பெண்கள் தலைமை தாங்குற குடும்பங்கள் அத்தகைய ஒரு பொருளாதார சூழல்ல இருந்து வெளியில சுயாதீனமாக தாங்களே அவற்றை உற்பத்தி செய்து யாருக்கு இவற்றை விற்கலாம், என்ன விலைக்கு விற்கலாம், எப்படி விற்கலாம் என்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் கனடிய தமிழ் பேரவையின் மிக முக்கிய முயற்சியா இருந்தது இந்த கடந்த 5 ஆண்டுகள். நாங்க இந்த புதுக்குடியிருப்பு நிலையத்தை தொடங்குறதுக்கு முதல்ல இதைத்தான் நாங்க முன்னெடுத்து கொண்டு வந்தோம். நீங்க ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தை தெரிவு செய்துட்டீர்கள். அவர்களுக்கு நீங்கள் எல்லா வளங்களையும் கொடுப்பீர்கள். கைத்தறியை, நூலை எல்லாத்தையும் கொடுத்து அவர்களாக உற்பத்தி செய்து உங்களுக்கு விற்பார். அப்படி அதுதான் தமிழ் பேரவை. அதுல இருந்து ஒரு சிறிய மாற்றம் இருக்கு. நாங்க தனிப்பட்ட ஆட்களை அணுகாமல் ஒரு குழுக்களாக, ஒரு கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 பெண்கள் 6 பெண்கள் சேர்ந்து அவர்கள் ஒரு நிறுவனமாவோ இல்ல ஒரு அமைப்பாவோ உருவாகி இதை முன்னெடுக்கிற மாதிரி. அப்ப அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு பொருள் உற்பத்திக்கு சம்பளம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா நாங்க எடுக்கிற முயற்சியால அவங்க 1200 இருந்து 1500 வரைக்கும் பெறக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பொருட்களை உற்பத்தி செய்யல அவங்களுக்கு பொருட்கள்லையும் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படுது.
அது மட்டும் இல்ல, அவங்க தொழில தேர்ச்சி பெறதுக்கான பயிற்சி இருக்கும். முன்னர் அவங்க செய்யக்குள்ள, அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இயந்திரம் போல. ம். என்னத்த சொல்லியிருக்கிறாங்களோ, அத செய்து அவங்க குடுப்பாங்க. அத ஏன் செய்றாங்க? எப்படி செய்றாங்க? அதால அத செய்து வாங்குறவருக்கு என்ன பலன்? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப இது எல்லாத்தையுமே நாங்க அவங்களுக்கு பழக்குவோம். ஒரு வடிவமைப்பு உருவாக்குறது, எப்படி செலவ குறைச்சு உற்பத்திய செய்றது. ஆ இத வந்து நாங்க அ ஒரு எங்கள தாண்டி இருக்கிற ஒரு சந்தைய அடையணும்னா, இப்ப குறிப்பா கனடா. அதுக்கான உற்பத்தி எப்படி நாங்க செய்யணும்? அந்த விவரங்கள். அதையும் தாண்டி பொறுமதி பொருட்கள், மதிப்பு கூட்டல் பொருட்கள உருவாக்குறது. வேல்யூ ஆடட். பொருட்கள். ம். இப்ப இதுக்கான பயிற்சிகள், நிதி, ஆலோசனை, வழிகாட்டல். இத நாங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதிண்ட ஒரு ஒரு அடுத்த கட்டமா, முக்கிய கட்டமா தான் நாங்களே உருவாக்கி இருக்கிற இந்த புது குடியிருப்பு அ சந்தைப்படுத்துறது. முல்லை ஃபேஷன் முல்லை. காய்கறி ஆலை. அதுல வந்து நாங்க ஏற்கனவே ஒரு 24 பெண்களுக்கு வேற ஒண்ணு. முழு நேர பயிற்சி அளிச்சிருக்கிறோம். ம். அந்த பயிற்சிகள் வந்து கட்டணம் வழங்கப்பட்ட பயிற்சி. அவங்க பயிற்சி பெறதுக்கே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ம். அந்த பயிற்சிய முடிச்சேல செய்றதுக்கு அணியமா இருக்கிறாங்க. ம். ஆனா அந்த அந்த இடத்துல உற்பத்திய நாங்க தொடங்குறதுக்கான இறுதிக்கட்ட வேலைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. ம். அது தொடங்கின உடனே அவங்கள் அந்த பயிற்சியில வெற்றி பெற்ற ஆட்களுக்கு, திறமையா செயல்பட்ட ஆட்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு. அத நிர்வகிக்கிறதுக்கான நிர்வாக தொடர்பான ஆட்களுக்கான வேலை வாய்ப்பு அங்க உருவாக்கப்படும். அதோட இந்த மதிப்பு கூட்டல் பொருட்கள உருவாக்குறதுக்கான ஒரு தையல் நிலையமும் அதுக்குள்ள இருக்கு. ம். அப்ப அதுக்கான அந்த வேலைகள் தொடங்கியக்குள்ள அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பும் அங்க உருவாகும். ஸோ அவங்க ஒரு சுயாதீனமா ஒரு ஒரு நிறுவனமா இயங்கி, அதுல வர்ற உற்பத்தியால அந்த நிறுவனத்த இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்குறது தான் அந்த திட்டம். உதாரணத்துக்கு இதில் உங்களுடைய பயிற்சி பெற்ற ஒருவர் தானாக இதிலிருந்து விலகி போய் தன்னுடைய சொந்தமான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி செய்வதற்காக நீங்கள் அதற்கு அனுமதி கொடுப்பீர்களா? நிச்சயமா. ம். இந்த இந்த பயிற்சிகளும் சரி, இந்த முதலீடுகளும் சரி, எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும், கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டது. ம். இப்படித்தான் எங்களுடைய மக்கள் வாழணும், சொல்லணும், செய்யணும் என்ற ஒரு ஒரு கட்டுப்பாடு அல்ல. ம். நாங்க கொடுக்கிறது வந்து அவர்களுக்கான ஒரு வழிகாட்டு, ஆலோசனை. அத வந்து அவங்க சரியான முறையில புரிந்து, கற்றுக்கொண்டு, அவங்க அதிலிருந்து ஒரு ஒரு சிறந்த வழியில, இல்ல ஒரு முன்னேற்றமான வழியில பயணிக்கிறாங்கன்னு சொன்னா, அதுதான் இந்த திட்டத்தின் வெற்றி. நீங்கள் அவருடைய உற்பத்திகளை வாங்கி சந்தைப்படுத்துவதற்கான உதவிகளை செய்வீர்கள். ஆ நாங்க இந்த 2019ஆம் ஆண்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பொருட்கள வந்து நாங்க கனடாக்கு கொண்டு வரோம். அது கனடிய தமிழர் பேரவைன்ற தனிப்பட்ட முயற்சியும், ம். அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள், நிறைய பெண்கள் இதுல ஆர்வத்தோட ஈடுபடுறாங்க, இளையோர் ஈடுபடுறாங்க. இங்க. அதாவது இந்த திட்டங்களுக்கு இதால யாரு பயன்படுறாங்க? இதுன்ற நன்மை என்ன? இத ஏன் நாங்க இங்க செய்யணும்ன்றத உணர்ந்ததால, அவங்க மிகவும் ஆர்வத்தோட இதுல பங்கேற்கிறாங்க. இதுல ஒரு பெரிய வளர்ச்சிய நாங்க பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு தமிழர் திருவிழா நடைபெறாம போனது வந்து இந்த உற்பத்தியாளர்களுக்கு பெருங்கவலை. என்னன்னு சொன்னா, நாங்க அவங்களுக்கு வளமையா அவங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த உற்பத்தி திறன இந்த முறை குடுக்க முடியலன்னு சொன்னா, பொருட்கள இங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஆனா, அத செய்யணும் என்ற ஆர்வத்தோட பலர் இங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த முயற்சிகளுக்கு அங்க இருந்து இத்தகைய உற்பத்திகள செய்றவங்கள்ட்ட இருந்து தான் நாங்க பொருட்கள வாங்குறோம். அந்த பொருட்கள வாங்குறதிலேயும் வந்து அவங்க உள்ளூர் சந்தையில விற்கக்கூடிய பொருட்கள் பெறுமதிய விட, நாங்க அதிக விலைய அவங்களுக்கு ஒரு பிரீமியம்ன்னு சொல்லுவோமே, அப்படியான ஒரு விலைய குடுத்து தான் நாங்க அவங்களுக்கு பண்றோம். இங்க அல்லது புலம்பெயர்ந்த நாடுகள்ல இப்படியான உற்பத்திகளை ஒரு மூன்றாவது தரப்பினர் ஒரு ஒரு கடை வைத்திருக்கிற ஒருவர் வந்து நான் இந்த முல்லை தயாரிப்புகளை முல்லை ஃபேஷன்ல இருந்து வாங்க போகிறேன் சொன்னால் அதற்கான வசதிகள் உண்டாகும். இந்த இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இத வெளிநாடுகள்ல புலம்பெயர் தேசங்கள்ல எப்படி சந்தைப்படுத்தலாம்ன்றது வந்து மும்முரமான முயற்சியா இருக்கு. அதுல ஒன்று வந்து நேரடியா இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கனடிய தமிழர் பேரவை முன்னெடுப்புல அவற்றை விற்கிறதும் காட்சிப்படுத்துறதும், மதிப்பு கூட்டல் பொருட்களை உருவாக்குறதும். 2வது வந்து இத வந்து இங்க ஒரு வழங்குனரா, டிஸ்ட்ரிபியூட்டரா ஒரு ஆள் இருக்க முடியும்னு சொன்னா, அவர் அப்படியான ஒரு ஆள் வந்து இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் சந்தையில விற்கக்கூடிய ஒரு ஒரு சூழலை உருவாக்குறது. அதையும் தாண்டி இப்ப இந்த உலகம் வந்து
இணையத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்க இப்போ mullai.fashion.com என்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதுல இப்ப விவரங்களை பெற்றுக்கொள்ளலாமாக்கள். அதுல பொருட்களை வாங்குறதுக்கான வசதியும் விரைவில் ஏற்படுது. அப்ப அவங்க ஒரு ஒரு பொருளை அவங்க வேண்டினாங்கன்னு சொன்னா அது நேரடியா அந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து அவங்களுக்கு வரும். இந்த கைத்தறியில பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டிங் கலெக்ஷன், திருமணத்துக்கான உற்பத்திகள்னு சொல்லி ஒரு ஒரு ஆஹ், பெரும்பகுதியே இலங்கையில இருக்குது. குறிப்பா வேற்றினத்தவர்கள் அதுல மிகவும் ஆர்வம் காட்டுறாங்க. இங்க நாங்க எடுக்கிற முயற்சி இந்த விளம்பரங்கள், இப்படியான நிகழ்ச்சிகள்ல மக்களோட தொடர்பாடல், அவங்களுக்கு இதை பற்றின அறிவு ஊட்டுறது, தேவையை உணர்த்துறது. மற்றது இந்த ஆடை அணிவகுப்பு ஃபேஷன் ஷோ நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அப்படியான நிகழ்வுகளை நாங்க செய்திருக்கிறோம் கடந்த 5 ஆண்டுல. அப்ப அதுல வந்து நிறைய எளியோர் இதை எப்படி பயன்படுத்தலாம், ஒரு ஒரு சாதாரண சேலையோ வேட்டியோ மூட்டின சரம் ரெண்டு இல்லாம அதையும் தாண்டி ஒரு ஒரு புதிய ஆடை வழிமுறை வந்து இந்த இந்த ஆடைகளை வச்சு எப்படி உருவாக்கலாம் என்றதுதான் அந்த அந்த ஃபேஷன் ஷோஸ் அடிப்படை. அது தவிர நீங்க குறிப்பிட்டது போல் அம்பாசிடர்ஸ், அந்த அதை வந்து இந்த செய்தியை காவக்கூடிய தாங்களே அந்த பொறுப்பு எடுத்து காவக்கூடியவர்கள். பொதுவா நீங்க இந்த விழாக்கள்ல பாத்தீங்கன்னா நான் கைத்தறி வேட்டி தான் அணிந்திருப்பேன். அப்ப அது மாதிரி அவங்க தாங்க பங்கு பெற்ற நிகழ்வுகள்ல அதை அவங்க அணிய தொடங்கினாங்கன்னு சொன்னா இப்ப பலர் அணிந்து கொண்டும் இருக்கிறாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்டை ஒரு அது பற்றி ஒரு ஒளிப்புறவ ஒரு தேடலை உருவாக்கும். இது நல்லா இருக்கு என்ன ஒரு இந்த உற்பத்தி முறையால ஒரு எங்களுக்கு தேவையான எல்லா வகையான ஆடைகளையும் உருவாக்கி கொள்ளலாம். அப்படியான ஒரு ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு ஒரு உற்பத்தியா இதை மாற்றணும்ன்றதுதான் எங்களுடைய கனவு. அதற்கான சின்ன சின்ன வழிமுறைகளை நாங்க எடுத்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த ஆடை அணிவகுப்புலையோ இல்ல தமிழர் திருவிழாவில் இருக்கிற அந்த காட்சி அறையிலையோ பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான பொருட்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தும். போன ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மூட்டி சரத்துல வந்து பொக்கெட் வச்சிருக்காங்க. இப்ப நாங்க எல்லாருமே கைபேசியோட பயணிக்கிறதால எங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்குது. அதை விட மேலாடைகள், ஷர்ட்ஸ், குழந்தைகளுக்கான ஆடைகள், பெண்களுக்கான சுடிதார் டாப்ஸ், பெண்களுக்கான மேலாடைகள், அது எல்லாமே செய்யலாம். இப்ப அவற்றை சிலதை நாங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மரபுல ஒன்று இருக்குது பொன்னாடை போட்டு. இப்ப நாங்க பொன்னாடை போக்குனாங்க நிகழ்ச்சியில பழமையா பாத்தீங்கன்னு சொன்னா பட்டால உருவாக்கின இந்தியாவில உருவாக்கப்பட்ட பொன்னாடையை தான் பொதுவா பாவிப்பாங்க. அப்ப நாங்க இப்ப எடுத்த தீர்மானம் வந்து அந்த பொன்னாடைக்கு பதிலாக நாங்க இந்த கைத்தறியில உற்பத்தி செய்த பொன்னாடை போன்ற ஒரு ஒரு பொருளை பாவிக்கிறோம். அதுல என்ன சிறப்பு இருக்குமென்னு சொன்னா இந்த பொன்னாடைன்னு நாங்க கொடுக்குற பொருளை வந்து திருப்பி ஒரு தேவைக்கும் பயன்படுத்திடலாம். அது அவருக்கு ஒரு முறை கிடைச்சிருந்தா அதை ஒரு பக்குவப்படுத்தி ஒரு நினைவு பொருளா வச்சு கொள்ளலாம். ஒரு இடமெல்லாம் அவருக்கு போத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு தேவையற்ற பொருளா போயிடும். அந்த 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 துணியின் தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதை வந்து நாங்க ஒரு தூசு துடைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அது ஒரு பயனற்ற பொருளா தான் போகும். அதே நாங்க உற்பத்தி செய்யற இந்த கைத்தறியை நாங்க பயன்படுத்தினோம்னு சொன்னா அதை இங்க நாங்க இந்த ஸ்கார்ஃப் போடுவோமே கலந்து பட்டி மாதிரி, அது மாதிரி நாங்க வளமையான நாட்கள்லயே அணிந்து கொள்ளலாம். ஸோ அப்படியான ஒரு ஒரு வழிமுறைகளை கொண்டு வர்றது அந்த முயற்சிகள் நடக்குது. நாங்க அடுத்த முறை இந்த முறை தமிழர் திருவிழா நடந்திருந்தால் அங்கே வழங்கப்பட இருந்த எல்லா பொன்னாடையுமே இதா தான் இருந்திருக்கு. அது ஒரு எதிர்பாராத நடக்கல. அடுத்த ஆண்டுகள்ல அப்படி நடக்கலையும் வேறு வேறு தேவைகளுக்கு நாங்க இதை செய்ய வேண்டியிருந்தாலும் இதை நாங்க பயன்படுத்துறன்ற ஒரு முடிவை நாங்க கொண்டு. அடிப்படையை பாத்தீங்கன்னு சொன்னா போருக்கு பின்னதான நிதி பங்களிப்புகள் எங்களோட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து அவருடைய பொருளாதாரத்தை வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்கு தவறி இருக்கு. அதுதான் நாங்க அது வழியா இருந்தாலும் நம்ப முடியாம இருந்தாலும் அதுதான் உண்மை. இதெல்லாம் களத்துல இருந்து ஒரு 5 ஆண்டு கால இந்த களப்பணியும் ஆய்வையும் வச்சுக்கொண்டு நான் சொல்றேன். இது வேற மெட்டாக்கள் சொன்னதை கேட்டதாலேயோ இல்ல
அப்படி சொல்றதால வேற நன்மைகள் இருக்குமென்ற எண்ணத்திலேயோ இல்லை. என்னுடைய தனிப்பட்ட பற்றல் ஆண் கிராமங்கள்ல இருந்து நகரம் வரைக்கும் பயணிச்சு அறிஞ்சு கொண்டது. அப்ப அதுக்கான சரியான வழிமுறை வந்து அவங்களாவே தாங்களாகவே தொடர்ந்து இயங்கக்கூடிய வணிக முறைகளோ இல்ல தொழிற்சாலைகளோ உற்பத்தி திறனையோ இல்ல விவசாயம் எதுவா இருந்தாலும் சஸ்டைனபிலிட்டி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு முதலீட்டை கொண்டு போனதுதான் அவங்களால தற்சார்புல இருந்து வெளியில வந்து அடுத்தவர்களை சார்ந்திருக்கிற வழியில வந்து தற்பால் சமூகம் மாற முடியும். அதுல வந்து கனடிய தமிழர் பேரவை அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கு. தனிப்பட்ட முறையில ஒரு தொழில் முனைவோரா எனக்கு இது தெரியும். நான் ஒரு தொழிலை கட்டி வளர்த்திருக்கேன், பல முதலீடு செய்திருக்கேன், எனக்கு தெரியும் இது என்ன முக்கியத்துவம். அதையும் தாண்டி ஒரு சமூகத்தின் குறிப்பா போரால மிகவும் பாதிக்கப்பட்டு எல்லா வகையிலையும் அடிமட்டத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சமூகத்தின் அடுத்த கட்டம் என்ன, அவங்கள நிலைநிறுத்துறதுக்கு, அவங்கள உறுதிப்படுத்துறதுக்கு, அவங்களோட இருப்பை நாங்க மேம்படுத்துறதுக்கு என்ன வழி என்றால் அது பொருளாதார மேம்பாடு தான். அதை வந்து தனிப்பட்ட ஆக்களை நாங்க உணர்ந்தது மட்டுமில்லை, ஒரு அமைப்பா ஒரு மக்களை கவனிக்கிற ஒரு அமைப்பா கனடிய தமிழர் பேரையும் உணர்ந்து கொண்டதால இத்தகைய முதலீடுகளை பெருமளவில் செய்யறதுக்கான முயற்சியை அவங்க பல காலமா எடுத்துக்கொண்டு வராது. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா மட்டக்களப்புல கனடா மட்டக்களப்பு நட்புறவு பண்ணை இயற்கை முருங்கை உற்பத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதுக்கான தொழிற்சாலை இதை உருவாக்கியிருக்காங்க. தென்னை மரவாடியில எல்லை கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய தென்னை மரவாடி கூட்டுப்பானை, அதே மாதிரி முல்லைத்தீவுல மேதின் முல்லைத்தீவு காட்சியறை, புதுக்குடியிருப்புல முல்லை ஃபேஷன் உற்பத்தி. ஸோ இது எல்லாமே இந்த முயற்சிகள் எல்லாமே அடிப்படையா ஒரு வணிக முறையிலான திட்டமிடலோட தான் செய்யப்படுது. ஒரு நன்கொடையாவோ இல்லை ஒரு அன்பளிப்பு, அந்த அன்பளிப்பு முடிஞ்ச பிறகு அந்த திட்டத்தை மூடிட்டு வெளியில வர மாதிரியோ இல்லாம நாங்க முதலீடு செய்யற அந்த பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பயிற்சி, பொருட்கள், உற்பத்திகள், சேவைகள் போன்றவற்றை அவங்க எப்படி சரியான முறையில கையாண்டு தானாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாவோ நிறுவனமாவோ அவங்க மாறுறதுக்கான வழிகாட்டலோடு தான் இந்த முயற்சிகள் எடுக்கப்படும். அப்படியான ஒரு வழிமுறை இல்லாம நாங்க செய்யற எந்த முதலீடுமே எந்த பங்களிப்புமே மக்களுக்கு தொடர்ச்சியான இல்ல நீண்ட கால பயனை தரப்போறது. அப்ப நாங்க கொடுக்குற பணம், அதற்கான முயற்சி ஒரு குறிப்பிட்ட காலம், அது முடிஞ்சோடனே திருப்பியும் அவங்க பழைய சூழலுக்கு போவாங்க, இன்னொரு முதலீட்டுக்கோ நன்கொடைக்கோ அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு சூழல் இல்லாம தொடர்ந்தும் அவங்க தங்களுடைய சொந்த காலில் நலனை வந்து சுயமரியாதையோட செயற்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது தான் இது இந்த முயற்சி. அதனாலதான் இந்த திட்டங்கள் வெற்றி அளித்து கொண்டிருக்கு. ஒரு வணிக முறையிலான திட்டமிடல் இதில் இருக்கிறதாலையும் அதை நாங்க அப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாலையும் இது வந்து இந்த பணம் முடியும் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு முயற்சி அல்ல. அவங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு முயற்சி. அதுக்கான பொறுப்பாளிகளும் நிர்வாகிகளும் இயக்குநர்களும் அவங்கதான். நாங்க வரும் வழிகாட்டிகளும் உதவுறாக்களுமா தான் இருக்கிறோம். இதுல ஒரு சமூகமா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இல்லை எங்களை உறுப்பினப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா கனடிய தமிழர் இருக்கிறது. ஆனா அதை விளம்பரப்படுத்தி அதன் மூலம் நன்மை தேடணும் என்ற தேவையும் எண்ணமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அண்மையில ஏற்பட்ட சூழ்நிலைகள், மக்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட குழப்ப நிலைகளும் பொய்யான பரப்புரைகளும் வந்து எங்களுடைய முயற்சிகளை வந்து பின்தள்ளுற மாதிரியும் இந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற மாதிரியும் சூழல் ஒன்று உருவாக்கியிருக்கு. அதன் பின்னதான கனடிய தமிழர் பேரவை என்ற இந்த விளம்பரம் மற்றும் காட்சிப்படுத்தல் எண்ணங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு. சில விடயங்களை நாங்க மக்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவையை அது உருவாக்கியிருக்கு. அப்ப நாங்க எண்ணி இருந்த இதெல்லாம் விளம்பரத்துக்குரியவை அல்ல, செயல்தான் முக்கியம், அதை விளம்பரப்படுத்துறது அல்ல என்ற அந்த ஒரு எண்ணப்பாட்டில இருந்து நிலப்பாட்டில இருந்து மாறி ஓரளவுக்கு மக்களுக்கு இதை அறிஞ்சு கொள்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படும் என்ற இதுல வந்து இப்ப நாங்க கொஞ்சம் விழிப்போட இருக்கிறோம். இதே நேரத்துல இவ்வளவெல்லாம் செய்கிறீர்கள், அங்க இலங்கை அரசிடமிருந்து ஏதாவது தடங்கல்கள் அல்லது ஏதாவது முட்டுக்கட்டைகள் வந்து உங்களுடைய திட்டங்களுக்கு இதுவரைக்கு வந்திருக்கிறதா?
அல்லது நீங்கள் அவர்களோடு சில சமரசங்களை செய்து இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா? நீங்க இதுல 2 விஷயத்த கேட்டுக்கிறீங்க. ம். நான் முதலாவது இந்த கனடிய தமிழர் பேரவையின் நிலப்பாடு பற்றி நான் தெளிவுபடுத்துறேன். என்னன்னு சொன்னா, ஈழத்தை பொறுத்த வரைக்கும், தமிழர் தாயத்தை பொறுத்த வரைக்கும், கனடிய தமிழர் பேரவை வந்து ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு எதையுமே திணிக்கிறது. நீங்க இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் முடிவெடுக்கணும், இதுதான் அவங்களோட வழிமுறை என்று எந்த ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு திணிப்பையோ இல்ல ஒரு அழுத்தத்தையோ கொடுத்ததில்லை. மாறாக மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், மக்கள் தங்களுக்கு எது தேவை, எது சரி, எது அவர்களுக்கு அந்த அந்த சூழல்ல வந்து முக்கியமானதா இருக்குதுன்னு அவங்க முடிவெடுக்கிறார்களோ அதற்கான ஆதரவு வழங்குறது தான் கனடிய தமிழர் பேரவையின் நிலப்பாடா இருந்திருக்கு. அப்ப அதுக்காக நாங்க அரசாங்கத்தோட போய் எங்களுடைய எண்ணங்களையும் கொள்கைகளையும் விட்டு கொடுத்து செயல்படணும்ன்றது கனடிய தமிழர் பேரவைக்கு இருந்தது. அது ஒன்று. 2வது நீங்க கேட்டது இத்தகைய முயற்சிகளுக்கு இருக்கக்கூடிய தடங்கள். இலங்கை மாதிரி ஒரு 3ஆம் உலக நாட்டுல வந்து எந்த முயற்சி நீங்க எடுத்தாலும் ஒரு பியூரோக்ரசி, அதாவது ஒரு அரச அரச நிர்வாக தடங்கள் வந்து எங்கேயுமே ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. ஒரு விடயத்தை நாங்க கனடாவில் 30 நாள்ல செய்யலாம்னு சொன்னா அதை இலங்கையில செய்யறதுக்கு 3 மாதத்துல இருந்து 6 மாசம் தேவைப்படுது. அப்படியான நடைமுறை சிக்கல்களை நாங்க எதிர்நோக்கிறோம். அது நாங்க மட்டுமில்லை. ஆனா உங்களோட கேள்விக்கு பதில் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டைகளோ இதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கோ அப்படியான இதையும் நாங்க எதிர்கொள்ள. எங்களோட தமிழர் தாயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அரச பணியில இருக்கக்கூடிய தமிழ் உறவு இங்க உள்ளவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த இந்த முதலீடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஆதரவு வழங்குறாங்களோ ஆர்வத்தோட அவங்களும் அப்படித்தான் வராங்க. அவங்களும் அதுல முழு மனதோட இதை செய்யணும், இந்த திட்டம் வந்து எங்களோட மக்களுக்கு பயனுள்ளது, அதை வெற்றி அளிக்கணும்னு செயற்படுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நிர்வாக முறைமை கட்டமைப்பு வந்து அவங்களையும் அதை அவங்க ஒரு விஷயத்த செய்ய முயற்சித்தாலும் அதை உடனடியா செய்ய முடியாமலோ இல்லை அதுக்கான முட்டுக்கட்டையில வச்சிருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இதை செயற்படுத்துறதுக்கு எல்லா இடத்துலயும் மக்கள், எங்கட மக்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் தாயத்துல இருக்கிறவங்களும் உறுதுணையா தான் இருக்காங்க. இப்போ இங்குள்ள மக்கள் அல்லது புலம்பெயர்ந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இப்படியான செயற்திட்டங்களுக்கு ஊக்கம் கொடுப்பது அல்லது உதவி செய்வதாக இருந்தால் எந்த வழியில் செய்யலாம்? பல வழிகள்ல எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பங்களிப்புகள் செய்யலாம். ஒன்று வந்து எங்களுக்கு இந்த பொருட்களை அவங்க வாங்கி பயன்படுத்துறது, அது நேரடியாக உற்பத்தி செய்வோருக்கு பலனளிக்கும். ஒன்று. 2வது இந்த முயற்சிகள்ல தன்னார்வ தொண்டர்களா பங்கேற்கிறது. இங்க இருக்கக்கூடிய கனடிய தமிழர் பேரையை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே உழைக்கிறவர்கள் அனைவருமே தன்னார்வ தொண்டர்கள். அப்படி ஒரு தன்னார்வ தொண்டராக இணைஞ்சு இந்த முயற்சிகளுக்கு அதுக்கு அடுத்த முக்கியமானது நிதி பங்களிப்பு. பல முயற்சிகளுக்கும் முதலீடுகளுக்கும் நிதி தான் ஆதாரம். அப்ப நிதி பங்களிப்பு செய்ய விரும்புகிறார்கள், அதை செய்கிறது. மற்றது நாங்க முதலே பேசிக்கொண்ட மாதிரி இத்தகைய உற்பத்தி பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் அம்பாசிடர்ஸ், அதாவது அதை பயன்படுத்துற ஒரு முன்னோடிகளா இருக்கிறது, அதான் மற்றாக்களுக்கு பெருமையோட தெரியப்படுத்துறது. இத்தகைய வழிகள்ல அவங்க பங்கேற்றுக் கொள்ளலாம். மற்றது இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே இங்க இருந்து தாயத்துக்கு போகக்கூடிய எங்களோட உறவுகள் நேரடியா போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதுலயும் குறிப்பா மேடன் முல்லைத்தீவு காட்சியறை வந்து இதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்க வடக்கு கிழக்குல உற்பத்தி செய்யப்படுற நிறைய உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், மிக தரம் வாய்ந்த பொருட்கள், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் எல்லாமே இங்க ஒரு இடத்துல காட்சிப்படுத்த. அது வந்து தனியாருடைய உற்பத்தியாகவும் இருக்குமா அல்லது? தனியார் தான், தனிப்பட்ட முதலீடுகள், உற்பத்திகள். நாங்க அதை ஒரு இடமா ஒரு காட்சி அறையா உருவாக்கி காட்சிப்படுத்துறோம். அதை ஒரு விற்பனை நிலையமா பயன்படுத்துறோம். அப்ப அவங்களோட பொருள் விற்கப்பட்டா அவங்க திருப்பி மேலதிகமா பொருள் கொண்டு அங்க வைப்பாங்க. அப்ப இந்த முறைகள்ல அவங்க பங்களிப்பு செய்யலாம். பங்களிப்பு செய்ய விருப்பப்படுறாக்கள் கனடிய தமிழர் பேரவையை தொடர்பு கொள்ளலாம் நேரடியா. 416-24-0-0-7. அடுத்தது கனடியன் தமிழ் காங்கிரஸ் .ca இணையதளம்.
இதன் மூலமா நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னா கனடிய தமிழர் பேரவை முன்னெடுக்கிற எல்லா முயற்சிகளும் ம். அங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல பட்டியலிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நீங்க சிறப்பா தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அவங்களோட தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கான விளக்கங்களும் மேலதிக தகவல்களையும் தரக்கூடியதா இருக்கும். இந்த முல்லை ஃபேஷன் பொறுத்த வரைக்கும், இந்த கைத்தறியாள முயற்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முல்லை ஃபேஷன் என்ற ஒரு பிராண்டை ஒரு ஒரு இலச்சினையை உருவாக்கி தான் அதை செய்யலாம். அதுக்காக முல்லைஃபேஷன்.com என்ற இணையதளத்தை உருவாக்கி அதுல இது பற்றின விவரங்களை நீங்க அறிந்து கொள்ளலாம். அதுலதான் நீங்கள் சொல்றீர்கள் நாங்கள் உற்பத்திகளை வாங்க விரும்புவர்கள் எதிர்காலத்துல நீங்க அங்கிருந்தே நேரடியாக ஒரு இ-காமர்ஸ் ஒரு வசதியோட அது உருவாக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல அதுலயே நீங்க போய் இந்த சேலை பிடிச்சிருந்தா அதை அவங்க அதுல இருந்தே வேண்டிக் கொள்ளலாம். அப்படியான அது உலகம் பூராவும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு. உலகத்துல எங்க இருந்தாலும் அதை வேண்டிக் கொள்ளலாம். உற்பத்தி அந்தந்த பொருட்களை உற்பத்தி செய்யறவங்ககிட்ட தாயகத்துல இருந்து நேரடியா அவங்க போய் சேரும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவ்வளவு நேரமும் பயனுள்ள தகவல்களை தந்ததற்காக சுஷேந்தன் ராஜலட்சுமி துர்ரட்னம் அவர்களுக்கு மறுமொழி சார்பாக நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. வலியும் துணை வலியும் தூக்கி செயல் உழவரை தூக்காத ஒப்புரவா